ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டேப் எப்படி ட்ரா பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டேப் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நான் த்ரெட்டு போட்டு வரைஞ்சிருக்கேன். ஆனால் நான் இப்போ சொல்லும் போது த்ரெட் இல்லாமல் வரைஞ்சி காமிக்கிறேன். த்ரெட் எப்படி போடுறது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ப்ளேன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு எலிப்ஸ் எடுத்துக்கோங்க. எலிப்ஸ் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான் டேப் வரைகிறது. தென் ஒரு லைன் எடுத்துகிட்டு இந்த பாயிண்டில் இருந்து லைனை ட்ரா பண்ணுங்கள். அதாவது இது சென்டர் பார்ட்டும் பின்னாடி உள்ள பார்ட்டும் வரைகிறோம். ஸோ ட்ரா பண்ணிட்டு நம்ம அடுத்து டைமென்ஷன்ஸ் கொடுக்குறது தான் வேலை. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 40, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 35. ஓகே, இப்போ இங்கே 10 அண்டு இங்கேயும் ஒரு 8 mm கொடுத்துக்கோங்க. இது 5 mm கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் இங்கே 7 mm, இங்கேயும் 7 mm. ஓகே, கொடுத்தாச்சு. தென் ஜஸ்ட் a minute guys. ஓகே, இங்கே எவ்வளோன்னா ஒரு 10 mm. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 10 வேணாம், இது ஒரு 5ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ட்ரிம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லைன் எடுத்து எலிப்ஸை ஆஃப் எலிப்ஸாக ட்ரா பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு மிச்சத்தை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் பண்ணும்போது இந்த இடத்துல எதுவும் மிஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, எதுவும் மிஸ் ஆகலை. ஓகே, இப்போ ஃபீச்சர்ஸில் போயிட்டு ரிவால்வ் பண்ண போகிறோம். இது சென்டர் பாயிண்ட்டை வச்சு ரிவால்வ் பண்ணிட்டோம். ஓகே, தென் மறுபடியும் ஃப்ரண்ட் பிளேன் எடுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட் பார்ட் ட்ரா பண்ண போகிறோம். அது கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்துருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த சில் அவுட் எட்ஜஸ்ன்னு இருக்கும், அதை கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டை வச்சு லைன் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ட்ரா பண்ணிட்டு அதுக்கு லிமிட்ஸ் கொடுங்க. 20 mm அண்டு 15 mm. ஓகே, கொடுத்தாச்சு. தென் என்ன பண்ணுறோன்னா ஃபில்லட் எடுக்கிறோம் 10 mmக்கு. ஓகே, கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த எட்ஜஸ் போட்டோம்னா அதை இப்போ ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ ஃபீச்சர்ஸில் போயிட்டு ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரியில் பிளேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளேன் செலக்ட் பண்ணிட்டு டாப் பிளேன் எடுத்துக்கோங்க. 50 mm போட்டிங்கன்னா அந்த லைனோட எட்ஜுக்கு கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து ரிவால்வ் பண்ணாலும் சென்டர் பாயிண்ட்லேருந்து வரும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த பாயிண்ட்டை மையமாக வச்சு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, அந்த சர்க்கிளுக்கு 15 mm டயாமீட்டர் கொடுத்தாச்சு. ஓகே, ஃபீச்சர்ஸு ஸ்வீப்பில் ஸ்கெட்ச் இது செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்து இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்வீப் பண்ணியாச்சு. இந்த எட்ஜ் இன்னும் இதாகலை, மீட் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறோன்னா அதை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சு கொடுத்துட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூடில் போயிட்டு அப் டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றா ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ தென் அடுத்து டாப்பில் உள்ள பார்ட்டு தான் வரையணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீப்பு கொடுத்துருக்கோம்ல, அதில் அந்த டயாமீட்டர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் மினிட். டயாமீட்டர் 15லேருந்து 10 மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பிளேனை மறுபடியும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு
கொஞ்சம் எட்ஜிலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணியாச்சு. அதாவது நடுவில் வந்து அது ஹோல் வர்றதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். அந்த பைப்போட டாப் வந்து இதில் வந்து ஃபிட் ஆகணும். ஸோ அந்த பார்ட் தான் இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த பேக் சைடு இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துட்றோம். 10 mm கொடுத்தாச்சு. ஓகே, ஆல் டன் நினைக்கிறேன். ஜஸ்ட் a minute guys. ட்ரிம் கொடுத்துட்டு இதை வந்து சென்ட்ரல் லைனாக மாற்றிக்கோங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிட்டு ரிவால்வ் கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ரிவால்வ் ஆயிரும். ஓகே, குட். வால்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஷெல் பண்ண போகிறோம். ஷெல் வந்து 2 mm. ஸோ இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு டேவும் கொடுத்தீங்கன்னா உள்ளக்குள்ளே ஷெல் ஆயிரும். ஆனால் 2 இடத்துல மட்டும் ஷெல் ஆகிருக்காது. எதுனா டாப்லையும் இந்த ஸ்வீப் பண்ணோம்ல அதுலேயும் ஷெல் ஆகிருக்காது. ஸோ இதை வந்து 10 mm கொடுத்துக்கோங்க. ஓகே, ஷெல் ஆகிருக்காது. ஸோ இப்போ நம்ம அதைத்தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு கன்வெர்ட் எடிட்டோடு இன்னர் சர்க்கிளில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்தீங்கன்னா அப் டு நெக்ஸ்ட்டில் ஓகே, அப் டு நெக்ஸ்ட் வரைக்கும் கொடுத்தா கரெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டோம். இந்த இதுக்கு மட்டும், இந்த கேப்புக்கு மட்டும் நம்ம டிஸ்டன்ஸை மார்க் பண்ணலை. ஸோ இது வந்து 2 mm. ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டைமென்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கேயும் ஹோல் போட்டாச்சு, ஷெல் வச்சு பாடி ஃபுல்லாக ஹோல் போட்டாச்சு. இப்போ போட வேண்டியது என்னதுன்னா கீழே மட்டும்தான். ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்வீப் கட் கொடுக்க போகிறோம். ஸோ சர்க்கிள் எடுத்து ட்ரா பண்ணுங்கள். 9 mm, டயமீட்டர் 9. ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஸ்வீப் கட் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்கெட்ச் அது செலக்ட் ஆகிடுச்சு. பாத் எதுனா நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம்னா அந்த பாத்து ஸ்கெட்சை மட்டும் செலக்ட் பண்ணிட்டா போதும். அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்வீப் கட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் கொடுக்க போகிறோம். அலுமினியம் அலாயில், காப்பர் அலாயில் அலுமினியம் பிரான்ஸ் கொடுப்போம். அப்ளை, க்ளோஸ். ஸோ ரொம்ப டார்க்காக இருக்குது. நம்ம அப்பீரியன்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்பீரியன்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, தென் இப்போ எல்லா மெயின் பார்ட் வரைஞ்சாச்சு. தென் என்ன, இது சேவ் பண்ணிட்டு மேலே இப்போ டாப்பில் உள்ள ஹேண்டில் மட்டும்தான் வரையணும். இப்போ நம்ம அதை தான் வரைய போகிறோம். ஸோ எல்லா பார்ட்டும் வரைஞ்சாச்சு. இப்போ ஹேண்டில் மட்டும்தான் வரையணும். ஸோ பார்ட் மறுபடியும் எடுத்துக்கோங்க, நியூ பார்ட் எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதில் ரிவால்வு அண்டு சர்க்குலர் பேட்டர்னை வச்சு இதில் முடிச்சிட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு, சாரி கைஸ் லைன் ஸ்ட்ரைட்டாக வரல, ஜஸ்ட் மினிட். ஓகே, மறுபடியும் லைன் எடுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து லைனை ஒன்று வரைங்க. ஸோ அந்த டேப்போட ஹேண்டிலுக்கு தகுந்த மாதிரி நான் வரைகிறேன். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துக்கோங்க. இது எவ்வளோன்னா 8 mm. இது வந்து
mm and then இது வந்து 15 mm. okay, just revolve. okay, revolve பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி just a minute, இந்த டைமென்ஷன் கொடுக்க மறந்துட்டேன். சாரி கைஸ், இப்போ ரொம்ப கொடுக்க மறக்கிறேன், சாரி. இதுக்கு வந்து 5 mm கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ ரிவால்வ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஹேண்டிலோட மிடில் பார்ட்டு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஹேண்டில் மட்டும்தான் போடணும். அது ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் எடுங்க. எடுத்துட்டு அடுத்து வந்து ஒரு ஆர்க் எடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சு ஒரு ஆர்க்கு ஒன்று வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு மறுபடியும் லைன் எடுத்துட்டு இங்கேருந்து கீழே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தென் இங்கே படத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ வந்து டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 2.5 mm, இது வந்து ஒரு 20 mm, இதோட ரேடியஸ் வந்து 2.50 mm. ஓகே, இப்போ எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ரிவால்வ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சர்க்குலர் பேட்டர்ன் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அதில் பாடிஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாடியை ஃபுல் செலக்ட் பண்ணிட்டு பேட்டர்ன் வந்து இந்த பேட்டர்ன்ஸை கொடுங்க. 4 இது கொடுத்தோம்னா வந்துருச்சு. இப்போ இதுக்கும் மெட்டீரியல் சேம் அதே மெட்டீரியல் தான். காப்பர் அலாயில் போய் அலுமினியம் பிரான்ஸு அப்ளை க்ளோஸ் கொடுத்தாச்சு. ஸோ எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்லட் அடிக்க போகிறோம் 1 mmக்கு இந்த எட்ஜில். ஓகே, கிராஃபிக்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறனால உங்களுக்கு இப்படி தெரியுது. ஆக்சுவலாக கரெக்டாக ஃபில்லட் வரும். தென் அசம்பிளி தான். அசம்பிளி போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு போட்ட பார்ட்டை எடுத்துக்கோங்க. மெயின் பார்ட்டை எடுத்தாச்சு. தென் செகண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. சாரி, தென் செகண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்தாச்சு. கான்சென்ட்ரிக் கொடுக்க போகிறோம், டிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறோம், அப்புறம் மோஷன் ஸ்டடி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த ஃபேஸும் கான்சென்ட்ரிக்கு. ஓகே, தென் அட்வான்ஸ் மேட்டுக்கு போய்க்கோங்க. அட்வான்ஸ் மேட்டில் இந்த ஃபேஸும் கொடுத்துட்டு மினிமம் டிஸ்டன்ஸ் 0, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 15 mm. ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா மோஷன் ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் மினிட் गाइस. ஓ சாரி, ஆட்டோமேட்டிக்காக இது செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா மோஷன் ஸ்டடியில் ஃபஸ்ட்டு மோட்டார் எடுத்துக்கோங்க. மோட்டார் எடுத்துகிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். ரோட்டரி மோட்டார் எடுத்துக்கோங்க, ஃபிட் பண்ணிக்கோங்க. தென் மறுபடியும் மோட்டார் எடுத்துக்கோங்க. இப்போ லீனியர் மோட்டார் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப் சைட் கொடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, வரலை. ஸோ அப் சைடுக்கு பதிலாக இப்போ டவுன் சைடு கொடுத்து பார்ப்போம். எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ கால்குலேட் பண்ணிங்கன்னா வரும்.